ஹாய் எவ்ரிஒன். ஆக்சுவலி நான் ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அதை பற்றி தான் இதில் காட்டப் போகிறேன். ஃபிஷ் மார்க்கெட் வெளியவே பெரிய இது ரொம்ப பெரிய ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி இது வானகரம் கிட்ட இருக்குது. இங்கே நல்ல கூட்டமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப காலியாலாம் இல்லை, நல்ல கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபுல்லாகவே மீன் அவ்வளோ பேர் வித்துட்ருக்காங்க. ரொம்ப ரேட்டெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது ரேட்டும். இது ரொம்ப பெரிய ஒரு நான் மீனுக்காகவே காசிமேடுலாம் நான் போனதில்லை. பட் இது சும்மா நம்ம வானகரம் கிட்ட அந்த வழியாக நாங்கள் போகும்போது சரி ஓகே, இதை நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உள்ளே வந்தோம். உள்ளே வந்தால் இங்கே ஃபுல்லாகவே ஆக்சுவலி அன்றைக்கி கிருத்திகை, ஓகேவா? கிருத்திகைன்னு சொல்கிறனால 12 o'clockலாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு ஏர்லி மார்னிங் மாதிரிலாம் இங்கே வந்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிவிட்டு நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம இங்கே பார்க்கலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது டோட்டலாகவே ஃபிஷ்க்காக மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம் அப்படின்றது எனக்கு ஷுவராக தெரியும். சீக்கிரமாக போனீங்கன்னா பார்க்கலான்றது ஷுவராக தெரியும் எனக்கு. பிகாஸ் மூடுற டைம்லேயே அவங்க கூட்டம் ஓரளவுக்கு கூட்டம் ரொம்ப கூட்டம் இல்லை. ஒரு 2-3 ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் சரி ஏதாவது ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்களுக்கு பாதி கடை மூடிட்டாங்க. பாதி எங்களுக்கு நல்லா எங்களுக்கு குக் பண்ண தெரிஞ்ச மாதிரி எதுவும் என் கண்ணுக்கு தெரியல. ஸோ நாங்கள் தேடிகிட்ருந்தோம். தேடிட்டு இது நல்லாயிருக்குமா, இது ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே நமக்கு க்ளீனிங் பண்ணி தர மாட்டாங்க. நம்மளே போய் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஷாப் க்ளோஸ் பண்ணுற டைமு. ஸோ நம்மளே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கனால நம்ம கொஞ்சம் ஃபிஷ் பார்த்து தான் வாங்கணும். ஸோ நாங்கள் போய் பார்த்தோம். பார்த்ததுல இதெல்லாம் ரொம்ப பெரிய மீன்ஸாக இருந்தது. அதுவே நிறைய பேர் பேரம் பேசிட்டு கொஞ்சம் கம்மியாக கொடுங்க, இப்படி கொடுங்க, அப்படி கொடுங்க, அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக நாங்கள் என்ன பண்ணோன்னா அப்படியே போனோம். அங்கே எறா இருந்துச்சு. எறா தான் நமக்கு செய்ய தெரியிற ஒரே விஷயம். தென் அதுவும் இல்லாமல் அது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டிலே க்ளீன் பண்ணிக்கலாம். அவங்க க்ளீன் பண்ணி தரணுன்ற அவசியமும் இருக்காது. ஸோ நாங்கள் ஃபைனலாக என்ன பண்ணோம், ஒரு இடமும் தேடி பார்த்துட்டு எங்களுக்கு எறா தான் ஃபிக்ஸ் ஆச்சு. எறாவை நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே நண்டெல்லாம் வேறு இருந்துச்சு.